கடைசி போட்டியிலும் தோல்வி. மீண்டும் மீண்டும் அவமானப்பட்டு போன பாகிஸ்தான் அணி. பாகிஸ்தான் அணியை மொத்தமாக முடித்துவிட்ட பங்களாதேஷ் அணி. தெரு கிரிக்கெட்டில் கூட இப்படி விளையாட மாட்டார்கள். கொந்தளித்த பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்கள். அதாவது பாகிஸ்தானில் வைத்து 8 அணிகள் கலந்து கொள்ளும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் கடந்த 19ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இந்திய அணி கலந்து கொள்ளும் போட்டிகள் மட்டும் பாதுகாப்பு காரணமாக பிசிசிஐ கேட்டுக்கொண்டதன் காரணமாக துபாய்க்கு மாற்றப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் 1996ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பிறகு பாகிஸ்தானில் வைத்து நடைபெறும் முதல் ஐசிசி தொடர் இதுதான் என்பதால் சொந்த அணி சிறப்பாக விளையாடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த அணி வெறும் 5 நாட்களிலே அரையிறுதிக்கு தகுதி பெறாமல் வெளியேறி விட்டது. மேலும் இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்ததும் அதிக விமர்சனத்தை சந்தித்து வருகிறது. இது குறித்து மூத்த வீரர்கள் பலரும் கடுமையான விமர்சனத்தை பாகிஸ்தான் அணி மீது வைத்து வருகின்றனர். மூத்த கிரிக்கெட் வீரர்களை தவிர வீராங்கனைகளும் கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அந்த வகையில் அந்த நாட்டின் முன்னாள் வீராங்கனை சனா மிர் என்பவர் தற்போது உள்ள பாகிஸ்தான் அணியை 2007 T20 உலகக்கோப்பையை வென்ற MS தோனி மற்றும் 2009 T20 உலகக்கோப்பையை வென்ற யூனுஸ் கான் போன்ற ஜாம்பவான் கேப்டன்களால் கூட வெற்றி பாதைக்கு அழைத்து வர முடியாது என காட்டமாக விமர்சித்து இருக்கிறார். மறுபுறம் முன்னாள் வீரரும் முன்னாள் பிரதமருமான இம்ரான் கானும் விமர்சித்து உள்ளார். பாகிஸ்தான் நிர்வாகம் முடிவெடுக்கும் அதிகாரத்தை தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு கொடுக்கும்போது கிரிக்கெட் அழிந்துவிடும். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் பதவி விலக வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என தெரிவித்து இருந்தார் இம்ரான் கான். தற்போது இதே கருத்தை பாகிஸ்தான் தேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் பாகிஸ்தான் கட்சியை சேர்ந்தவருமான உமர் அயூப்பும் முன்வைத்து உள்ளார். மேலும் இந்த அளவுக்கு தற்போது இருக்கும் பாகிஸ்தான் அணியை முன்னாள் வீரர்கள் பலரும் விமர்சித்து வரும் நிலையில் தற்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான கடைசி போட்டியிலும் பாகிஸ்தான் அணி மோசமாக விளையாடி தோல்வியை சந்தித்து இருக்கிறது. அதாவது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி அதிரடியாக விளையாடி 303 ரன்கள் வரை குவித்து விட்டது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை 245 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்திருந்தது பங்களாதேஷ் அணி. அந்த அளவுக்கு படுமோசமாக விளையாடி இருந்தது பாகிஸ்தான் அணி. மேலும் இந்த தொடர் தொடங்கியதில் இருந்தே பாகிஸ்தான் அணியை ஒவ்வொரு எதிரணியும் சில்லு சில்லாக நொறுக்கி இருந்தது. கடைசியாக இப்போது கத்துக்குட்டி அணியான பங்களாதேஷ் அணியும் பாகிஸ்தான் அணியை அடி நொறுக்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தற்போது உள்ள பாகிஸ்தான் அணியின் இந்த மோசமான பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.